ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே கட்சி சார்பற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் சண்முகம், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயில் தரமற்றவையாக இருப்பதால் ரேஷன் கடைகளில் அதை விநியோகம் செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டார். தேங்காய் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்து தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் கூறினார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பாமாயிலை நிறுத்திவிட்டு உள்நாட்டில் விளைகின்ற தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய்களை அரசே கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க கோரித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி உறுதியாக இந்த தேங்காய் எண்ணெய் கொடுப்பது பற்றி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் அந்த ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டமாக மாற்றிக் கொள்கிறோம்னு சொன்னோம். ஆனால் அவங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.